ஆஹ் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களும் உங்கள் பிரயாசங்களையும் கர்த்தர் நிச்சயமாக வாய்க்க செய்வாராக. මේ වැඩසටහනේ ඔබ කරන යාත්නාවන් හැම දෙයක්ම ස්වාමින් වහන්සේ ඒ දේවල් අහනවා. தேவனை முன்னிட்டு தேவனுக்காக நாம் செய்கிற எந்த முயற்சியும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். අපි දෙවියන් වහන්සේ කරන කොටගෙන කරන්නව හැම උත්සාහයක්ම ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஆகவே இந்த உபவாச ஜெபம் நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். මේ නිරහාර යාත්නාව අනිවාර්යයෙන්ම ස්වාමින් වහන්සේ බොහෝ පළදරයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருக்கிற பெரியோர், இதில் இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். உங்கள் எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. මම දකිනවා මේකට සහභාගීලා ඉන්න කුඩා දරුවන් ඕන සියලු දෙනා ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஆமென். ආමේන්. சரி, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். මම අද දවස් ඔබත් එක්ක බෙදා ගන්න සූදානම් කරපු දේවයන් වහන්සේ වචනය කොටස අපි කියවමු. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ක්‍රියා පොතේ 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ක්‍රියා 3 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගමු. இந்த காலை வேளையிலே வேதத்தை வாசிப்பது மிக மிக நல்லது. මේ උදෑසන දේවචනේ කියවන එක ගොඩක් යහපත්. 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து ஒரு 16வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். ක්‍රියා 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනයේ සිට 16 වෙනි පදයේ දක්වා අපි කියවමු. முதல் வசனத்தை முதலாவதாய் வாசிக்க கேட்போம். පළවෙනි වචනය අපි කියවමු. வாசிங்க. කියවන්න පේත්‍රුස්ද යොහන්ද යාත්නා වෙලා වූ 9 වෙනි පැයේ දේවමාලිගාවට යද්දී ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமென். இந்த வேத வசனத்திலே நாம் சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். අපි මේ දේව වචනේ යම් සත්‍යතාවයන් අපි ඉගෙන ගන්නවා. முதலாவதாக ஜெப வேளை, a time of prayer. පළවෙනි දේ තමයි යාත්නාවේ වේලාව. ஆகவே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஜெப வேளை என்று ஒன்று இருக்க வேண்டும். මේ වචනේ අපි දකිනවා යාත්නාවට වේලාවක් තියෙන්න අවශ්‍යයි. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெப நேரம் என்று ஒரு நேரம் இருக்க வேண்டும். හැමෝගෙම ජීවිතයන් වල යාත්නාවට වේලාවක් තියෙන්න අවශ්‍යයි. ஆகவே இவர்கள் 9ஆம் மணி நேரத்தை தெரிந்தெடுத்திருந்தார்கள். මොවුන් ඇවිල්ලා 9 වෙනි පැය ඕන් වෙන් කරලා තිබ්බා. 9ஆம் மணி நேரம் என்றால் அந்த 9ஆம் மணி நேரத்தோடு ஒரு 6 மணி நேரத்தை சேர்த்தால் நம்முடைய நேரப்படி மதியம் 3 மணி. 9 වෙනි පැය කියන්නේ අපේ වෙලාවෙන් බැලුවොත් පාන්දර 3. ஆகவே 3 மணிக்கு அவர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு நேரத்தை வைத்திருந்தார்கள். ඔවුන් පාන්දර 3ට නැගිටලා යාත්නා කරන වෙලාවක් ඔවුන් වෙන් කරගෙන තිබ්බා. දවල් 3. ஆகவே ரெகுலராக தொடர்ச்சியாக அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் ஜெபிப்பார்கள். ඔවුන් නොකඩවා ඒ දවල් 3ට ඔවුන් යාත්නාව වෙන් කරගෙන තිබ්බ කාලය. ஆகவே அந்த நேரத்தை அவர்கள் தேவனுக்கென்று ஜெபத்துக்கென்று பொருத்தனை செய்திருந்தார்கள். ඔවුන් ඒ වෙලාව දෙවියන් වහන්සේට කියලා කැප කරලා තිබ්බා. அதே போல இரண்டாவது காரியம் என்னவென்றால் ඒ වගේම දෙවෙනි කාරණාව නම් தேவாலயத்துக்கு போனார்கள். දේව මාලිගාවට ඔවුන් ගියා. இது ஜெப இடம், a place of prayer. මේක ඇවිල්ලා යාත්නාවේ ස්ථානය. ஆகவே ஒரு ஜெப நேரம், ஒரு ஜெப இடம். බලන්න යාත්නාවට වෙලාවක් සහ යාත්නාවට ස්ථානයක් තිබ්බා. ஆகவே நாம் வீட்டில் இருக்கும்போது வீட்டிலே ஒரு இடத்தை ஜெபத்துக்கென்று நாம் ஒதுக்க வேண்டும். අපි නිවස තුල ඉඳිද්දී යාත්නාවට කියලා ස්ථානයක් අපි පිළිවෙල කරලා තියන්න ඕනේ. இது ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். මේක ඇවිල්ලා එක පිළිවෙලක්.
இயேசு கிறிஸ்து பயணமாக ஊழிய பயணமாக சென்றபோது යේසුස් වහන්සේ සේවයට යද්දී அவர் அதிகாலையிலே ஜெபித்தார். ඔහු උදෑසන අලුයම නැකලා යාත්නා කරා. வீட்டில் வசதி இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கோ காட்டுக்கோ மலைக்கோ சென்று ඔහු ஜெபிப்பார். නිවසේ ඉඳිද්දී කන්දකට නැත්නම් කැලයකට ගිහිල්ලා ඔහු යාත්නා කරා. அது அவருடைய ஜெப நேரத்தையும் ஜெப இடத்தையும் அது குறிக்கிறது. එතන ඔහුගේ යාත්නාවේ කාලය සහ යාත්නාවේ ස්ථානය විදිහට දකින්න පුළුවන්. மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் பேதுருவும் யோவானும் என்று நாம் பார்க்கிறோம். අපි තුන්වෙනුව අපි දකින්න පුළුවන් පේත්‍රුස් සහ යොහාන් ගැන. ஆகவே ஒரு ஜெபக்குழு. ඒක ඇවිල්ලා යාත්නාවේ කණ්ඩායමක්. இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கே இருவர் மூவர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று. යේසුස් වහන්සේ කිව්වා දෙන්නෙක්ව තුන්දෙනෙක් මාගේ නාමයෙන් එකතු වෙනවද එක්සිත් වෙනවද එතන මම ඉන්නවා කියලා. ஆகவே ஒரு ஜெப இடம், ஒரு ஜெப நேரம், ஒரு ஜெபக்குழு. යාත්නාවේ කාලයක්, යාත්නාවට ස්ථානයක්, යාත්නාවේ කණ්ඩායමක්. ஏனென்றால் ஜெபம் என்பது ஒரு போராட்டம். යාත්නාව කියන්නේ පොරබැදීමක්. ஆகவே அந்த போராட்டத்திலே ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவது நல்லது. ඒ යාත්නාව තුළ අපි කණ්ඩායමක් වශයෙන් එකතු වෙලා පොරබදින එක යහපත්. ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருவர் ஜெபிப்பார். එක්කෙනෙක් මැලි වෙද්දි තව එක්කෙනෙක් යාත්නා කරනවා. இப்படியாக ஒருவரை ஒருவர் தாங்கி உற்சாகப்படுத்தி ஜெபித்துக் கொண்டே போகலாம். එක එක්කෙනාව දරාගෙන උනන්දුවේ මෙහෙම යාත්නා කරගෙන දිගටම යන්න පුළුවන්. ஒருவர் தனியாக ஜெபிக்கும் போது சற்று நேரம் தான் ஜெபிக்க முடியும். කෙනෙකු තනියම යාත්නා කරද්දි සීමිත වෙලාවක් පමණයි ඔහුට යාත්නා කරන්න පුළුවන්. ஆனால் குழுவாக நாம் ஜெபிக்கும் போது நீண்ட நேரம் உற்சாகமாய் ஜெபிக்கலாம். අපි කණ්ඩායමක් වශයෙන් යාත්නා කරද්දි දීර්ඝ වෙලාවක් අපිට යාත්නා කරන්න පුළුවන්. ஆகவே இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நீங்கள் செய்கிற இந்த முயற்சி நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். මේ සූම් මීටින් එක තුලින් ඔබ දරන්නව මේ උත්සාහය ස්වාමීන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම ආශිර්වාද කරනවා. ஆகவே இந்த 21 நாட்கள் முடிந்த பிறகும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஜெப முயற்சியிலே ஈடுபடுங்கள். මේ දවස් 21 යාත්නාව ඉවර වුණාම පසුවත් ඔබ නොකඩවා මේ දේ කරන්න උත්සාහ කරන්න. ஆகவே இப்படியாக அவர்கள் வழக்கமாக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ඔවුන් මෙලෙස දිගටම යාත්නා කරමින් සිටියා. 9 மணி நேரத்திலே ஜெப நேரத்திலே ஆலயத்திலே கூடி குழுவாக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். 9 වෙනි පැයේ දේව මාලිගාවේ මොන් කණ්ඩායමක් වශයෙන් මොන් යාත්නා කරගෙන සිටියා. என்ன நடந்தது? මොකද්ද සිදු වුනේ? ஜெபம் வல்லமையை இறக்கும். යාත්නාව බලය බැසේවනවා. Prayer brings power. යාත්නාව ඒ බලය බැසේවනවා. Hallelujah. හalleluya. சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யார் ஜெபித்தாலும் அங்கே தேவன் வல்லமை இறக்குவார். කුඩා දරුවන්ද වැඩිහිටියන්ද කවුරු නමුත් යාත්නා කරද්දී දෙවියන් වහන්සේගේ බලය උන්වහන්සේ බැසේවනවා. உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ඒ කියන්නේ මුළු හදවතින් උන්වහන්සේව සොයන අයව දෙවියන් වහන්සේ බලනවා. அவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை இறக்குகிறார். එවන් වූ දරුවන් කරේ උන්වහන්සේගේ බලය නිදහස් කරනවා. ஆகவே என்ன நடக்கிறது பாருங்கள். බලන්න මොකද්ද සිදු වෙන්නේ කියලා. இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். දෙවෙනි වචනේ අපි කියවමු. මව්කුස පටන් පොරව සිටි එක්තරා මිනිසෙක් ගෙන යනු ලැබුවේය. ඔහු මාලිගාවට ඇතුල් වන්නන්ගෙන් සිගමන් ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවයි කියන මාලිගාවේ දොරටුව ළඟ දවස් පතා තබන ලද්දේය. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஒரு மனிதனை මෙතන அந்த மனிதன் தாயின் பிறப்பிலிருந்து சப்பானியாக இருக்கிறான். මේ මිනිස්සයා මව්කුස පටන් පොරව සිටපු මිනිස්සෙක්. அவனை தூக்கிட்டு வந்து தேவாலயத்தின் வாசல்ல வச்சு பிச்சை எடுக்கும்படி செய்கிறார்கள். ඔහු උස්සගෙන ඇවිල්ලා දේව මාලිගාවේ දොරටුව ළඟ සිගමන් ඉල්ලන්න තැබුවා.
ஆகவே ஒரு கூட்டம் தேவாலயத்துக்குள் செல்கிறது. එක කණ්ඩායමක් ඒ දේවමාලිගාවට යනවා. ஒருவன் வாசலிலே இருக்கிறான். එක්කෙනෙක් දොරටුව ஒருவன் ඉස්සරහ ඉන්නවා. ஒரு கூட்டம் வாசலை தாண்டி உள்ளே போகிறது. එක් කණ්ඩායමක් දොරටුව පසු කරලා ඇතුළට යනවා. ஒருவன் வாசலிலே இருந்து பிச்சை கேட்கிறான். එක්කෙනෙක් දොරටුව ළඟ ඉඳගෙන හිඟමන් ඉල්ලනවා. சப்பானி ඔහු කොරව ඉන්න මිනිහෙක්. அவனை தூக்கி கொண்டு யாராவது வர வேண்டும். ඔහු උස්සගෙන තව කවුරු හරි එන්න ඕනේ. வாசலில் கிடக்கிறான். ඔහු දොරටුව ළඟ ඉන්නවා. பிச்சை எடுக்கிறான். හිඟමන් යදිනවා. ஆகவே ஒரு கேவலமான ஒரு பரிதாபமான நிலையிலே அந்த மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். අපි දකිනවා ඔහු අමාරුම ස්ථානයක ඔහු සිටිනවා. எத்தனை பரிதாபம்! සෝරි පාස්ටර්. ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ඒ කියන්නේ මහා අමාරු වාතාවරණයක. இது அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. මේක හැමදාම සිදුවෙමින් තිබෙනවා. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடந்த காரியம் என்ன? මෙවන් වූ වාතාවරණයේ සිදු වූ දේ කුමක්ද? பிரியமானவர்களே, நாம் இதை பார்க்கும்போது நிறைய வசனங்களை நான் தவிர்த்து நான் முன்னேறி செல்கிறேன். ප්‍රේමවන්තයනි, අපි මේ දෙස බලද්දී බොහෝ වචනයන් තිබෙනවා මම ඔබ ඉස්සරහට ගේන්නම්. ஆகவே இவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். මොහු ඔවුන් දෙස බලලා හිඟමන් යදිනවා. அப்போது இவர்கள் அவனுக்கு செய்த காரியத்தை பாருங்கள். මොවුන් ඒ මනුෂ්‍යයාට කරපු දේ බලන්න. 2 வசனங்களை வாசிப்போம். 5, 6 ஆகிய வசனங்களை வாசிப்போம். අපි 5 සහ 6 වෙනි වචන අපි කියමු. ඔහු ඔවුන්ගෙන් යමක් ලබන බලාපොරොත්තුවෙන් ඔවුන් දෙස බලා සිටියේය. පේට්‍රුස්ද රන් රිදී මට නැත, නොමුත් මට ඇති දේ නුඹට දෙමි, නාසරිය යේසුස්ගේ නාමයෙන් ඇවිදින්නයි කියා. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் நின்றான். 7 වෙනි වචනේ අපි දකිනවා ඔහුගේ දකුණත අල්ලා වූ නැගිටුවේය. එකිනෙහිම ඔහුගේ පාද සහ ඇස්වට සවිවිය. பாருங்கள், முதலாவதாக அந்த வல்லமை அவனை நிற்க வைத்தது. බලන්න මුලින්ම ඒ බලය ඔහු තුල ඒක හටගත්තා. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த அற்புதம் நடந்ததற்கு காரணம் ஜெபம். මම නැවතත් කියන්න, හාස්කම් සිදුවෙන්න එකම කාරණාව යාත්නාව. தொடர்ச்சியான ஜெபம். නොකඩවා කරන යාත්නාව. ஆகவே தனிப்பட்ட தொடர்ச்சியான ஜெபம், පෞද්ගලිකව නොකඩවා කරන යාත්නාව, குடும்பமாக, சபையாக, குழுவாக நாம் தொடர்ச்சியாய் ஜெபிக்கும் போது வல்லமை இறங்கும். පවුලක් වශයෙන්, සභාවක් වශයෙන්, කණ්ඩායමක් වශයෙන් නොකඩවා කරන යාත්නාව අපිට ජයගෙන දෙනවා. ஆகவே ஒரு நாள் ஜெபித்து அற்புதம் நடக்கல அப்படின்ன உடனே நிறுத்திடக்கூடாது ஜெபத்தை. එක දවසක් යාත්නා කළ හාස්කම් උන්නේ නැහැ කියලා නතර කරන්න හොඳ නැහැ. தொடர்ச்சியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். අපි නොකඩවා අපි යාත්නා කරන්න ඕනේ. ஜெபம் என்பது தேவனிடத்திலே பேசுவது. යාත්නාව කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කිරීම. தேவனிடத்திலே நாம் தேவைகளை எல்லாம் சொல்லுவது. දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ අපේ අවශ්‍යතාවයන් සියල්ල කියන එක. தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் நோய்களை சுகமாக்குவார், என் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு பேசுவது. ස්වාමීන් වහන්සේ මගේ අවශ්‍යතාවය සම්පූර්ණ යාත්නාව කියන්නේ. ஆகவே பாருங்கள், அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக 2ஆம் வசனம் சொல்லுகிற 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபத்திலும் உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். අපි දෙවෙනි පරිච්ඡේදයේ බලන්න පුළුවන් ඔන්න නොකඩවා යාත්නාව එක්සිත් රොටි කඩමින් සිටියා කියලා. 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் பணி 2ஆம் අපි அதிகாரம்.
අපි ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදය අපි පෙරලා ගමු. ஆகவே அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 30 அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், வாசிங்க. 42வது வசனத்தை வாசியுங்கள். අපි කියමු 42 වෙනි වචනය. තවද ඔහු පේරිතියන්ගේ ඉගැන්වෙහිමෙහිද සහභාගීකමෙහිද රොටි කැඩීමෙහිද යාත්නාවලද ස්ථීර ලෙස පැවතුණහ. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும், பார்த்தீங்களா, ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். බලන්න එතන කියනවා යාත්නාවේ ස්ථීර ලෙස පැවතුණා. ஆமென். ආමෙන්. அடுத்ததாக 46வது வசனத்துல பாத்தீங்கன்னா, අපි 46 වෙනි වචනය බැලුවොත් அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்து. එතන කියනවා තවද ඔහු දවසින් දවස නොකඩවම එක්සිත් දේව මාලිගාවේ සිටිමින්. ஆகவே ஜெபத்துல அவர்கள் உறுதியா இருந்தார்கள். ඔවුන් යාත්නාවේ ස්ථීරව ஆகவே සිටියා. 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன், persistent and consistent. persistent என்றால் கொடுக்காவிட்டா உங்களை விட மாட்டேன் என்ற ஒரு அடம். එතන වචනේ තේරුම කියන්නේ අර ඔබ මාව අතහැරියත් මං අතාරින්නේ නැහැ කියන්නේ ඒ වගේ එකක්. நமக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைகள் எப்படி அடம் பிடிச்சி தங்களுக்கு வேண்டியதை பெற்றோர் இடத்துல வாங்குறாங்கன்னு தெரியும்ல. අපි දන්නවනේ දරුවෝ කොහොමද රණ්ඩු වෙලා දෙමාපියන්ගෙන් දෙයක් ගන්නෙ. விடாம கேட்பது, அது persistent. ඒක ඔවුන් නොකොඩවා ඉල්ලනවා. ඒක තමයි මේ පාස්ටර් කියන එක. பெற்றுக்கொள்ளும் வரை கேட்பது. ඒ කියන්නේ ලබා ගැනීම කියන එක. இரண்டாவதாக consistent, அது தொடர்ச்சியான ஜெபம். දෙවෙනි එක ඒක නොකඩවා යාත්නා කිරීම. பாருங்க, ஸ்கூலுக்கு போன உடனே அன்னைக்கே பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. බලන්න ඉස්කෝලේට ගියපුවාම එදාම විභාගේ සමත් කරලා අනිත් මේ පන්තියට දාන්නේ නැහැ. விவசாயி ஒருவன் விதைத்து அடுத்த நாளே அறுவடை செய்ய மாட்டான். ගොවිය ඇවිල්ලා එදාම වපුරලා අනිත් දවසේ අස්වැන්න කපා ගන්නෑ. அவனுக்கு பொறுமை வேண்டும். ඔහුට ඉවසීම අවශ්‍යයි. தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும், ஆனால் பொறுமையாய் இருக்க வேண்டும். ඒක නොකොඩවා කරන්නත් ඕනේ. ඒකට ඉවසීමත් අවශ්‍යයි. ஆகவே லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ලෝක පොතේ ස්වාමීන් වහන්සේ කිව්වා මැලි නොවි ඔබ නොකොඩවා යාත්නා කරන්න. ஆகையால் நம்முடைய ஜெபங்கள் தொடர்ச்சியாகவும் விடாமுயற்சியாகவும் இருக்கட்டும். අපේ යාත්නාව නොකඩවා මැලි නොවි අපි යාත්නා කරන්න இதை ඕනේ. கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர், வாலிபர், பெரியோர், முதியோர் எல்லாருக்குள்ளும் இந்த சத்தியம் இறங்குவதாக. මේ දේශනා අහගෙන ඉන්න කුඩා දරුවන් තවන්න දරුවන් වැඩි හිටියන් තුලට මේ සත්‍යතාවය බැස යන්න ඕනේ. தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு வழி ஜெபம். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ආශිර්වාදය ලබා ගන්න එකම මාර්ගයේ යාත්නාව. ஆகவே இந்த ஒரு வழியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මේ මාර්ගය අපට දීලා තිබෙනවා. அதை நன்றாக நாம் பயன்படுத்திக் ඒක கொள்வோம். යහපත් ලෙස අපි පාවිච්චි කරන්න අවශ්‍යයි. ආමෙන්. ஆகவே என்ன நடந்தது? அந்த மனிதன் எழுந்து நின்றான். කුමක්ද උනේ? ඒ මිනිස්සයා එකවරම නැගිට්ටා. அவனுடைய எலும்புகள், அவனுடைய சரீரம் பலன் அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். එතන ඔහුගේ ඇට සහ ඒ ශරීරයේ ශක්තිමත් උන එක අපි දකිනවා. ஒன்னொன்றாய் பார்ப்போம். முதலாவது, அந்த மனிதனுக்கு பலன் வந்தது. අපි එක එක බලමු. පළවෙනියම ඒ මිනිස්සයාට ශක්තිය ආවා. 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். අපි 8 වෙනි පදයේ දෙස අපි බලද්දී அவன் குதித்து எழுந்தான். ඔහු පැන නැගී කෙලින් සිට அவன் குதித்து எழுந்தான். ඒ කියන්නේ ඔහු පැන නැගී ඔහු නැගිට්ටා. மூன்றாவதாக நின்றான். තුන්වෙනිය ඔහු සිට ගත්තා. நாலாவதாக குதித்தான். හතරවෙනිය ඔහු ඇවිද්දා. ඒ කියන්නේ පැන නැගීමින් ඇවිද්දා. அடுத்ததாக அவன் நடந்து குதித்து ඒත් එක්කම ඔහු ඇවිදිමින් පැන නැගීමින්
அடுத்ததாக சொல்லப்படுகிறது அவன் தேவனை துதித்து අනිත් එක කියනවා ඔහු දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් கடைசியாக சொல்லப்படுகிறது அதுவரை வாசலை தாண்டாதவன் இப்போது அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். එතන අන්තිමේට කියනවා ඔහු ඔවුන් සමග දේව මාලිගාවට ඇතුල් වුණා. ஆமென். ආමෙන්. 6 காரியங்கள் நடந்தது. මෙතන කාරණා 6ක් සිදු වුණා. அவன் பலப்பட்டான், ඔහු ශක්තිමත් වුණා. அவன் குதித்து எழுந்தான், ඔහු පැන නැගී කෙලින් සිටියා. நின்றான், ඒ කියන්නේ ඔහු කෙලින් සිටියා. நடந்தான், ඇවිද්දා. தேவனை துதித்தான். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරා. அதன் பிறகு தேவாலயத்திலே அவன் பிரவேசித்தான். ඊට පස්සේ ඔහු දේව මාලිගාවට ඇතුල් වුණා. ஆகவே ஜெபம் ஒரு மனிதனை பலப்படுத்தும். යාත්නාව එක් මිනිසෙක්ව ශවිමත් කරනවා, බලය දෙනවා. யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை பலப்படுத்தும். කාවුද ඔබ යාත්නා කරනවද ඔවුන්ව බලවත් කරනවා. ஜெபிக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். යාත්නා කරන අය බලවත් වෙනවා. அவர்கள் இருந்த நிலையிலிருந்து ஒரு மேலான நிலைக்கு உயர்வார்கள். ඔව් ඉන්න ස්ථානයට වඩා උසස් ස්ථානයකට ඔවුන් ගමන් அவர்கள் කරනවා. இருக்கிற நிலையிலிருந்து முன்னேறி செல்வார்கள். ඔව් ඉන්න ස්ථානයෙන් තව ස්ථානයකට කෙලින් ඇවිදිනවා. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். දෙවියන් වහන්සේගේ නාමය ඔවුන් මහිමයට පාත්‍ර කරනවා. அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் ஆலயத்திலே அவர்கள் அங்கமாயிருப்பார்கள். ඒත් එක්කම අපි දකිනවා ඔව් දේව මාලිගාවේ ඔව් සිටිනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஜெபிக்கிற சபை வளரும். යාත්නා කරන සභාව වර්ධනය වෙයි. நாம் யாவரும் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தல பணி புஸ்தகத்தில் ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ අවසන් වචනය අපි කියවමු. வாசிக்க கேட்போம். අපි කියවමු සෙනගට ප්‍රිය උපදින ලෙස ක්‍රියා කරමින් පසු නොය ස්වාමින් වහන්සේ වනාහි ගැලවෙන්න අය தமிழிலே வாசிக்க දවස්වතාවුන්ට එක් கேட்போம். කළසේක. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். பாத்தீங்களா? ஜெபிக்கிற சபை வளரும். බලන්න යාත්නා කරන සභාව වර්ධනය වේ. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் வளராது, தினம் தினம் வளரும். ක්‍රිස්මස් එකට ඊස්ටර් එකටත් විතරක් වර්ධනය වෙන්නේ නැහැ. දිනෙන් දින වර්ධනය වෙයි. சபை வளர்ச்சிக்கு ஜெபம் மிக மிக முக்கியம். සභාවේ වර්ධනයට යාත්නාව බොහෝසෙයින් වැදගත් වේ. ආමෙන්. அநேகர் சபையின் வாசலுக்கு வெளியே இருக்கிறார்கள். බොහෝ දෙනා සභාවේ දොරටුවට එළියෙන් තමයි ඉන්නේ. அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் ඔවුන් ඇතුළට එන්න අවශ්‍ය නම් நம்முடைய ஜெபங்கள் அதை செய்யும். අපේ යාත්නාව ඒ දේ කරයි. ஆகவே நாம் பார்க்கிறோம் அவன் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றான். අපි ඒත් එක්කම දකිනවා දෙවියන් වහන්සේගේ බලය ඔහු දැක්කා. வாசலில் இருந்தவன் உள்ளே வந்தான். දොරටු අසල හිටපු මිනිස්සු ඇතුළට ආවා. அவமான நிலையிலிருந்து, பிச்சை எடுக்கும் நிலையிலிருந்து தேவன் அவனை உயர்த்தினார். අවමන් වෙලා සිංගම යදමින් හිටපු ඔහුව ස්වාමීන් වහන්සේ සෙව්වා. හලෙලූයා. சப்பானியாய் இருந்தவன் பிச்சை கேட்கிற நிலையில் இருந்தான். කොර වූ මිනිසයන් සිගමන් යදමින් සිටියා. இனிமேல் அவன் பிச்சை எடுக்க மாட்டான். මෙතනින් එහාට ඔහු හිඟමන් යදින්න යන්නේ නැහැ. அவன் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்லி ඔහු දේව මාලිගාවට ගිහලා ස්වාමීන් වහන්සේට ස්තුති කළා සාක්ෂි දෙමින් அதன் பிறகு வீட்டுக்கு போயிருப்பான். ඔහු ඊට පස්සේ නිවසට යන්න ඇති. அவனை ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ඔහුව හැමදාම උස්සගෙන ආපු අය ආශ්චර්යමත් වෙන්න ඇති. அவர்களை பார்த்து இவன் சொல்லியிருப்பான், இனிமேல் நீங்கள் என்னை சுமக்க வேண்டியதில்லை. ඔහු දෙස බලලා කියන්න ඇති ඔබලා ආයේ මාව උස්සන්න අවශ්‍ය නැහැ. இனிமேல் நான் யாருக்கும் பாரமாய் இருக்க மாட்டேன். මින් පසු මං ඔබ කාටවත් මම බරක්ව ඉන්න යන්නේ නැහැ. என் வேலைகளை நானே செய்வேன். මගේ වැඩ සියල්ල මං කරගන්නම්. மறுநாள் அவன் ஏதோ ஒரு தொழில், ஒரு வேலைக்கு சென்றிருப்பான். අනිත් දවසේ ඔහු කුමක් හෝ වැඩකට ඔහු යන්න ඇති. உழைப்பின் மூலம் வருமானத்தை ஈட்டியிருப்பான். සොටි ප්‍රශ්න உழைத்து அவன் சம்பளத்தை வாங்கியிருப்பான்.
ඒ කියන්නේ ඔහු මහන්සි වෙලා ඕ පඩියක් හම්බ කරගන්න ඇති. பிச்சைக்காக கையை நீட்டினவன் හිඟමන් උදෙසා අතදිග කරපු ඔහු இப்போது உழைத்து வருமானத்தை பெற்றுக்கொள்கிறான். දැන් ඔහු මහන්සි වෙලා ඔහු මුදල් උපයනවා. அவமானமான ஒரு வாழ்க்கை மாறிவிட்டது. අවමානයේ තිබුණ ජීවිතය වෙනස් වුණා. இப்போது ஒரு மேன்மையான மதிப்புக்குரிய வாழ்க்கையை அவன் அடைகிறான். දැන් උසස් වූ ගරුණාම ලබන ජීවිතයක් සඳහා උසස් වුණා. ஆகவே நீங்களே பாருங்கள், ஜெபம் என்னென்ன வேலைகளை செய்கிறது. ඒක නිසා ඔබම බලන්න යාත්නාව මොන මොන දේවල් කරනවද? ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது, එක් මනුෂ්‍යයෙක්ව බලවත් කරනවා. அவனை உயர்த்துகிறது, ඔහුව ඔසවනවා. முன்னேற்றுகிறது, ඔහුව ඉස්සරහට ගෙනියනවා. தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறது, දෙවියන් වහන්සේව මහිමයට පාත්‍ර කරන්න තබනවා. ஆலயத்துக்குள் கொண்டு வருகிறது, දේව මාලිගාවට ගෙන එනවා. வேலை செய்து சாப்பிட வைக்கிறது, වැඩ කරලා කණ්ඩ සලස්සනවා. தனிப்பட்ட சுகம், පෞද්ගලික සුවය, உயர்வும் முன்னேற்றமும், උසස් වීම, ගෞරවය தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறான். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ලෙස ඒක වෙනස් කරනවා. சபைக்கு பிரயோஜனமாய் மாறுகிறான். සභාවට ප්‍රයෝජනවත් මනුෂ්‍යෙක් ලෙස වෙනස් කරනවා. சமுதாயத்திலே மதிப்புக்குரியவனாய் மாறுகிறான். සමාජයේ ගරුණාම ලබන මනුෂ්‍යයෙක් හැටියට වෙනස් කරනවා. ஆகவே 9வது வசனம் சொல்கிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று 10ஆம் வசனம் சொல்கிறது. 10 වෙනි වචනයේ කියනවා ඔහු ඇවිදිමින් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා දැකලා මිනිස්සු විස්මයට පත් වුණා කියලා. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு பிச்சை எடுத்தவனா இப்படி மாறிவிட்டான் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். මෙහෙම හිඟමන් යදී හිටපු මනුෂ්‍යයා මෙහෙම ඇවිදලා යන බව දැකලා මිනිස්සු පුදුමයටත් විස්මයටත් පත් වුණා. அல்லேலூயா. හලෙලූයා. இந்த அற்புதம் நடந்த பிறகு මේ හාස්කම සිදු වුණායින් පසුව அதை கண்டவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். ඒක දැක්කපු මනුෂ්‍යයන් ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන්න පටන් ගත්තා. அன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? ඔබ දන්නවද එදා කී දෙනෙක් ගැලවීමට ආවද කියලා? 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වචනය බලන්න. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் එතන விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. නමුත් වචනය ඇසුවන්ගෙන් බොහෝ දෙනෙක් අදාගත් ඔය ඒ මනුෂ්‍යයන්ගේ ගණන 5000ක් පමණ විය. ආමෙන්. பாருங்கள், ஒரு சின்ன குழுவாக யோவானும் பேதுருவும் ஜெபித்த அந்த ஜெபத்தின் விளைவை பாருங்கள். බලන්න කුඩා කණ්ඩායමක් වශයෙන් පේට්‍රුස්ද යොහන්ද යාපනා කරපු එකේ ඒ බලය බලන්න. உலகத்திலே தேவன் தேடுகிற சில காரியங்கள் உண்டு. මේ ලෝකයේ ස්වාමීන් වහන්සේ සොයන යම් කාරණාවන් තිබෙනවා. அதிலே ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். එතන ස්වාමීන් වහන්සේට යාපනා කරන මනුෂ්‍යයන් ස්වාමීන් වහන්සේ සොයනවා. அப்படி ஜெபிக்கிறவர்களை அவர் காணும்போது ඒ වගේ යාපනා කරන අය ස්වාමීන් වහන්සේ දකිද්දී அவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை ஊற்றுவார். එවන් වූ මනුෂ්‍යයන් කෙරේ තමාගේ බලය ස්වාමීන් වහන්සේ වගුරනවා. அப்போது பெரிய அற்புதங்கள் நடக்கும். එතකොට බලවත් වූ විශාල වූ හාස්කම් සිදු වෙනවා. அற்புதம் என்று சொல்லும்போது வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு 40 அற்புதங்களை செய்ததாக பட்டியல் இருக்கிறது. හාස්කම් කියද්දී අපිට වචනේ දකින්න පුළුවන් කාරණා 40ක්. 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதிலே நாம் அவைகளை பார்க்கிறோம். සුභාරංචි පොත් 4 කියවද්දී අපිට ඒ කාරණා දකින්න පුළුවන්. 40 தான் செய்வாரா? 40ක්ද කරන්නේ? யோவான் 20ஆம் அதிகாரம் යොහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ கடைசி வசனங்களை வாசிப்போம். கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். අපි යොහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම වචන දෙක අපි කියවමු. வாசிக்க கேட்போம். අපි කියවමු. මේ පොතෙහි ලියා නැති වෙනත් බොහෝ හාස්කම් යේසුස් වහන්සේ ගෝලයන් ඉදිරියේ කළසේක.
නොමුත් මේවා ලියන ලද්දේ යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ ක්‍රිස්තුස් වහන්සේ බව නුඹලා විශ්වාස කරන පිණිසත් විශ්වාස කොට උන්වහන්සේගේ නාමයෙන් ජීවනය ලබන පිණිසත්ය. ආමෙන්. இந்த புஸ்தகத்தில் நம்முடைய எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாய் செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே நான் சொல்லட்டும், நாம் ஜெபிக்கும் போது මමට කිව්වා වගේ අපි යාත්නා කරද්දී தேவனுடைய வல்லமை இறங்கும், ස්වාමින් වහන්සේගේ බලය බැසේ, அற்புதங்கள் நடக்கும், හාස්කම් සිදුවේ, ஜனங்கள் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள். ජනතාව යේසුස් වහන්සේව පිළිගයි, ரட்சிப்பு உண்டாகும், ඔවුන්ට ගැලවීම පැමිණෙයි. ஆலயங்கள் நிரம்பும், sorry pastor. ஆலயங்கள் நிரம்பும், දේව ඒ කියන්නේ දේව සභාව පිරෙයි, தேவ ராஜ்யம் பெருகும். දේව රාජ්‍ය සම්පූර්ණ වෙයි. ஆகவே நாங்க சின்ன கூட்டம் ஜெபித்து என்ன நடக்க போகுதுன்னா யோசிக்காதீங்க. ඒක නිසා අපි මේ පොඩි කණ්ඩායමක් යාත්නා කළ කුමක්ද සිදුවෙන්නේ කියලා හිතන්න එපා. இந்த உதாரணத்தை யோசித்து பாருங்கள். මේ උදාහරණය කල්පනා කරලා බලන්න. 2 பேர் ஜெபிச்சாங்க, දෙන්නෙක් පමණයි යාත්නා කරේ. ஒருத்தனுக்கு அற்புதம் நடந்தது, එක්කෙනෙකුට හාස්කමක් සිදු වුණා. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 5000ක් ගැලවීමට ආවා. ආමෙන්. அல்லேலூயா. හalleluya. நாமும் ஜெபிப்போம். අපිත් යාත්නා කරමු. உண்மையாக, සැබවින්ම ஊக்கமாக, අපි උනන්දුවෙන් தொடர்ச்சியாக, නොකඩවා விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். නොකඩවා අපි යාත්නා කරමු. தேவன் அற்புதங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ හාස්කම් කරයි. நம் குடும்பம் ரட்சிக்கப்படும், අපේ පවුල ගැලවීමට එයි. நம்முடைய பகுதி ரட்சிக்கப்படும், අපේ ස්ථානයන් ගැලවීමට එයි. நம்முடைய தேசமே ரட்சிக்கப்படும். අපේ දේශය ගැලවීමට එයි. அல்லேலூயா. හalleluya. ஆகவே ஜெபத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். අපි යාත්නාවට අපි අපිව බාර කරමු. இந்த வேதம் நம்மை ஜெபிக்க வைக்கிறது. මේ වචනය අපිව යාත්නා කරන්නට තබයි. வேதம் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது. මේ දේ වචනය අපිට යාත්නා කරන්න උගන්වයි. ஜெபித்தால் என்ன நடக்கும் என்று நமக்கு உதாரணங்களை சொல்லுகிறது. යාත්නා කරපුවාම මොනවද වෙන්නේ කියලා උදාහරණ දෙයි. இந்த யோவானாய் அந்த பேதுருவாய் நாம் இருப்போம். අපි යොහාන් පේත්‍රුස් වගේ අපි ඉමු. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. 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 நீங்க கண்ணி பண்ணுங்க பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தமிழ்ல கண்ணி பண்ணுங்க பாஸ்டர். நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். ஜெபத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் இயேசுவே, ஏசப்பா, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வமே, இதோ இந்த செய்தியை கொடுத்த நானும் இதை கேட்ட ஒவ்வொருவரும் எங்களை ஜெபத்துக்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, ஜெபிக்க வையும், ஜெபிக்க வையும், ஜெயமெடுக்க வையும். எங்களை சுற்றி அற்புதங்கள் நடக்கட்டும், எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துக்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வேளையில இந்த முயற்சியின் மூலம் 21 நாள் உபவாச ஜெபத்தின் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. ஏற்பாடு செய்த பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளை, இதில் பங்கெடுக்கிற யாவரையும் ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். பொறுப்பெடுத்து இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். பெரிய காரியங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். காலவேளையிலே எங்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்றினதற்காய், ஒரு வைராக்கியத்தை ஊற்றினதற்காய் நன்றி.
உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.